அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு உரைநடை உலகம், இயல் 5, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. உங்கள் புத்தகத்திலிருந்து இயல் 5 உள்ளது. இதில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்றால் டைரி, ஒவ்வொரு நாளும் எழுதக்கூடிய குறிப்பு தான் நாட்குறிப்பு என்று சொல்லுவார்கள். இதில் நுழையும் முன் பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும். அவருடைய நாட்குறிப்பின் மூலமாக தான் 18ஆம் நூற்றாண்டின் புதுச்சேரியினுடைய வரலாற்றினை நாம் அறிந்து கொள்வதற்காக கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றியிருப்பது ஓர் அரிய நிகழ்வு. அங்கே பிரெஞ்சுக்காரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது அவர்களுடைய எழுச்சியும் சரி, அவர்களுடைய வீழ்ச்சியும் அவர்களுடைய வாழ்வோடு ஒன்றிணைந்திருந்தது. இதில் நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். நாட்குறிப்பு என்றால் ஒரு தனி மனிதர் ஒவ்வொரு நாளும் தான் செய்யக்கூடிய செயல்கள் அதை குறிப்பெடுத்து கொள்ள ஏட்டை பயன்படுத்துவார்கள். இப்போ அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று. இப்போது டைரியம் என்னும் லத்தீன் சொல்லினுடைய மூலமாக தான் இந்த சொல் டைஸ் என்ற சொல்லானது உருவாகி வந்துள்ளது. இப்போது டைரி என்பது நாட்குறிப்பு. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடியஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பீடாகும். அந்த எபிமெரிடியஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிரேக்க குறிப்பீடு தான் முன்னோடியாக இருந்தது, நாட்குறிப்புக்கு முன்னோடியாக இருந்தது. அதில் இச்சொல் நாளுக்கு நாள் முடிவு என்னும் பொருளை தரும். இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு, இந்த நாள் முடிவடைந்து விட்டது, அந்த பணிகளை நாம் குறிப்பிடுத்து விட்டோம் என்ற பொருளை இது தருகின்றது. முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. முகலாய மன்னர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதில் பாபர் வாழ்ந்த காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பாபர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அவுரங்கசீப் அந்த ஆட்சி காலத்தில் நாட்குறிப்புக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர். இப்போது ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா அவர் ஒவ்வொரு நாளும் நாட்குறிப்பு எழுதுகின்ற அந்த பழக்கத்தை உடையவர். அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவருடைய நாட்குறிப்பை
ஆல்வாரோ வெல்லோ என்பவர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர். ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் அங்கு புதுச்சேரியில் வாழ்கின்ற காரணத்தினால் பிரெஞ்சு மக்கள் இருக்கின்றார்கள். அங்கே பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமம் அந்த குழுமத்தினுடைய மொழிபெயர்ப்பாளராகவும் பிற மொழிகள் பேசக்கூடிய பிரெஞ்சு பேசக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களாகவும் துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் அந்த பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே இருந்தார். அவருக்கு அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர். இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றிய அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கின்றன. இவருடைய இந்த நாட்குறிப்புகள் எல்லாம் 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு தென்னிந்தியாவினுடைய வரலாறு என்ன இருக்கிறது என்பதை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அக்காலத்தில் பிரெஞ்சு அரசானது அந்த பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் அதே போல இலக்கியமாகவும் அந்த நாட்குறிப்பு திகழ்கின்றது. ஆனந்தரங்கர் பிரான்சுவா மர்த்தேனு என்று சொல்கின்ற பொழுது பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். அவர் தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். புதுச்சேரியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றார். யார் என்றால் கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருந்தார். அவர் தம் தரகராக நைனியப்பர் என்பவரும் நியமிக்கப்பட்டார். நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம், நைனியப்பருடைய மைத்துனர் தான் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர். நைனியப்பருடைய மைத்துனர் திருவேங்கடம் என்பவருடைய மகன்தான் ஆனந்தரங்கர். இவர் 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். தம்முடைய 17 வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலுனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த தன்னுடைய 17 வயதிலே தந்தை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அந்த அலுனுவார் உதவியின் மூலமாக பரங்கிப்பேட்டையில் அந்த நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் அந்த கிடங்குக்கும் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றினார். உழைப்பும் உண்மை உறுதி மிக்க அவர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே இருந்த அந்த காலத்தில் தலைமையினுடைய மொழிபெயர்ப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டார். அப்பொழுது வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் திகழ்ந்தார். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்ட செய்திகளை எழுதியுள்ளார். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் எழுதுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, அதனுடைய திங்கள், நாள், கிழமை
இந்த நாளினுடைய நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டே அவர் சிறப்பாக எழுதியிருந்தார். நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அக்காலகட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. இப்போ தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. 10/9/1736 நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. அப்போது பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை அங்கே விளக்கப்படுகின்றது. இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக செலவழித்த அந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த அந்த பெருந்தொகையை கூட ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தொனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாபு அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல் நாட்குறிப்பு கூறியுள்ளார். இந்த பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தொனே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சென்னையை 1746 கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற அந்த ஆற்காடு நவாபு அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போலவே தன்னுடைய நாட்குறிப்பில் அவர் கூறியுள்ளார். தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்களுடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு. தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்களுடன் அந்த பிரெஞ்சு அரசானது நடத்திய அந்த படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார். இப்போ இத்தனை நிகழ்வுகளையும், எங்கெங்கெல்லாம் படை எடுக்கப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் என்ன, எந்த நாள், எந்த நேரம், எந்த ஆண்டு என்ற அந்த குறிப்புகள் எல்லாமே அந்த ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைக்கப்பட்டுள்ளார். 1758 இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை லல்லி என்பார் தொடங்கினார். 1758 இறுதியிலே சென்னை கோட்டை அதை முற்றுகையை இந்த லல்லி என்பவரால் தொடங்கினார். கோட்டையை இடித்தும் வீடுகளை தரைமட்டமாக்கியும் மதிலை இடித்து அகழியை தூர்த்தும் கூட கோட்டையை லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை. இவ்வாறு செய்தும் கூட அதன் மூலமாக லல்லியால் அதை கைப்பற்ற முடியவில்லை. அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்டர் பிகெட் மகத்தான வெற்றி பெற்றார். ஆனால் அந்த கோட்டையினுடைய கவர்னராக இருந்த மேஸ்டர் பிகெட் மகத்தான வெற்றியை பெற்று கொண்டிருந்தார். இங்கே நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள், போர் மட்டும் அல்ல, சமுதாயத்தினுடைய செய்திகளும் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இவரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்தார். இந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் சமுதாயத்தை படம் பிடித்து காட்டுகின்ற அளவுக்கு பண்பாடு, சமயம், நீதி, வணிகம் போன்ற
அனைத்து நம்பிக்கைகள் முதலான அந்த அனைத்து கூறுகளையும் அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்துள்ளார். 11/6/1739 ஆண்டு 39ஆம் நாள் புதுச்சேரியின் ஆளுநர் தூய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்துக்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்கழி பகுதியிலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலைக்கடன் கழிப்பவர்களுக்கு 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதுச்சேரியின் ஆளுநர் தூய்மை பிறப்பித்த ஒரு ஆணையின் மூலமாக அங்கே சம்பா கோயிலுக்கு தெற்கே போகிற அந்த உப்பங்குழி பகுதியில் பட்டணத்தில் வீதிகளில் காலைக்கடன் கழிப்பவர்களுக்கு 6 பணம் தண்டம் என்றது விதிக்கப்பட்டிருந்தது. மீறியவர்களிலிருந்து பெறப்பட்ட தண்ட தொகையில் 2 பணம் பிடித்து கொடுப்பவர்களுக்கும் மீதி 4 பணம் சாவடிக்கு உரியது என்று அறிவிக்கப்பட்டது. இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதில் 6 பணத்தில் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு 2, மீதி 4 பணத்தை சாவடிக்கும் உரியது என்று அதில் எழுதப்பட்டுள்ளது. இந்த குறிப்புக்குள்ளும் அவர் எழுதியுள்ளார். இதில் நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல், மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன. தண்டனைகளை பற்றிய குறிப்புகளும் இவருடைய நாட்குறிப்பில் எழுதப்பட்டிருந்தது. இதில் ஆனந்தரங்கர் இறுதியாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உ.வே.சா கூறியது இங்கே: தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றது என்று அங்கே குறிப்பிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அதனுடைய சிறப்பை எடுத்து கூறுவதாக உள்ளது. இன்றைய வகுப்பு இதோடு முடிவடைகின்றது. அடுத்த பகுதியை இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதற்கு முன்னால் 4வது இயல் இருக்கின்ற அந்த குருவினா பகுதியும் மனப்பாட பகுதியும் படித்து எழுதி அனுப்பவும். நன்றி, வணக்கம்.